அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, பாய்சோய் ஈக்குவேஷன், பாய்சோய் சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பர்பஸு, எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாய்சோய் அனலைஸ்டு தி ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் லிக்விட் த்ரூ எ கேப்பிலரி டியூப். கேப்பிலரி டியூப்பை பற்றி பின்னாடி நம்ம சர்ஃபேஸ் டென்ஷனில் டீட்டெயில்டாக படிப்போம். அதாவது நுண்துளை குழாய் அப்படின்னு சொல்லுவோம், நுண்ணிய துளை இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தெர்மோமீட்டர் பார்த்துருப்பீங்க. அந்த தெர்மோமீட்டரில் அந்த மெர்க்குரி ரைஸ் ஆகும் பார்த்துருக்குறீங்களா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த சின்ன ஹோல் இருக்குமே, அதுதான் உதாரணத்துக்கு நம்ம கேப்பிலரி டியூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கேப்பிலரி டியூப் வழியாக ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் லிக்விடை பாய்சோய் அப்படிங்கிறவர் அனலைஸ் பண்ணார். பாய்சோய் ஒரு நுண்குழாய் வழியே திரவத்தின் சீரான ஓட்டத்தை பகுப்பாய்வு செய்தார். He derived an expression for the volume of the liquid flowing per second. அவர் என்ன விஷயம் டெரைவ் பண்ணார் அப்படின்னா, பர் செகண்டுக்கு அந்த கேப்பிலரி டியூப் வழியாக ஃப்ளோ ஆகிற லிக்விடோட வால்யூமுக்கான எக்ஸ்ப்ரெஷனை அவர் டிட்டர்மைன் பண்ணார் த்ரூ தி கேப்பிலரி டியூப். கேப்பிலரி டியூப் வழியாக ஒரு செகண்டுக்கு ஃப்ளோ ஆகிற லிக்விடோட வால்யூம் என்ன அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ரெஷனை டைமென்ஷனல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி அவர் கண்டுபிடிச்சார். As per the theory, the following conditions must be retained while deriving the equation. அவரோட கருத்துப்படி என்ன செய்யணும் அப்படின்னா, சமன்பாட்டை தருவிக்கிறதுக்கு கீழ்கண்ட நிபந்தனைகளை நம்ம கருத்தில் கொள்ளணும். அவர் என்னென்ன கண்டிஷன் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தி ஃப்ளோ ஆஃப் லிக்விடு த்ரூ தி டியூப் இஸ் ஸ்ட்ரீம்லைன், டர்புலண்ட் அப்படின்னு ரெண்டு விதமான மோஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட்ஸ் படிச்சிருக்கோம். அதில் அந்த கேப்பிலரி டியூப் வழியாக ஃப்ளோ ஆகிற லிக்விட் ஸ்ட்ரீம்லைன் மோஷனுக்கு இன்வால்வ் ஆகிருக்கணும். தி டியூப் இஸ் ஹரிசாண்டல் ஸோ தட் கிராவிட்டி டஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் தி ஃப்ளோ. டியூப்பு கிடைமட்டமாக இருக்கணும், அந்த நுண்புழை குழாய் கிடைமட்டமாக இருக்கணும். அதனால் என்னாச்சு அப்படின்னா, புவியீர்ப்பு விசையினால் அந்த லிக்விட் ஃப்ளோ ஆகிறதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்போ வெர்டிக்கலாக வச்சோம் அப்படின்னா ஃப்ளோங் த்ரூ டவுன்வேர்டு அப்படின்னா டியூ டு கிராவிட்டி, ஆர் அப்வேர்டு அப்படின்னா டியூ டு கிராவிட்டி, தட் மீன்ஸ் ஆப்போசிட் டு தி கிராவிட்டின்னு சொல்லுவோம். அதுவே ஹரிசாண்டல் அப்படின்னா, இப்போ பைப்பை ஹரிசாண்டலாக வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பைப் வழியாக ஃப்ளோ ஆகிற லிக்விடோட மோஷன் கிராவிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதுதான் விஷயம். கிராவிட்டி டிபெண்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதையும் நம்ம எக்ஸ்ப்ரெஷனில் கன்சிடர் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் தி டியூப் இஸ் ஹரிசாண்டல் ஸோ தட் கிராவிட்டி டஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் தி ஃப்ளோ. குழாய் கிடைமட்டமாக புவியீர்ப்பு விசை நீர்ம ஓட்டத்தை பாதிக்காதவாறு இருக்கணும். இதெல்லாம் பாய்சோய் சொன்ன கண்டிஷன்ஸ். தி லேயர் இன் கான்டாக்ட் வித் தி வால் ஆஃப் தி டியூப் அட் ரெஸ்ட். அந்த குழாயோட சுவர்களில் தொட்டிக்கிட்டு இருக்கிற அந்த நீர்ம ஏடு ஓய்வு நிலையில் இருக்கணும். தி ப்ரெஷர் இஸ் யூனிஃபார்ம் ஓவர் எனி கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி டியூப். இந்த குழாயோட எந்த ஒரு குறுக்கு பரப்பாக இருந்தாலும் அழுத்தம் அப்படின்றது சீரானதாக இருக்கணும். இந்த 4 நிபந்தனைகளை நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் பரிமாண பகுப்பாய்வு முறையில் பாய்சோய் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ண போகிறோம். We can derive Poisson equation using dimensional analysis. பரிமாண பகுப்பாய்வை பயன்படுத்தி தான் பாய்சோய் சமன்பாட்டை நம்ம வருவிக்க போகிறோம். Consider a liquid flowing steadily through a horizontal capillary tube. கிடைமட்டமாக இருக்கிற ஒரு நுண்துளை குழாய் வழியாக ஒரு திரவம் சீராக இயங்கிக்கிட்டு இருக்குது, பாஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கருத்தில் எடுத்துக்கணும். Let V is equal to V by T, small v is equal to capital V by T be the volume of the liquid flowing per second. ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த குழாய் வழியாக ஃப்ளோ ஆகிற லிக்விடோட வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கணும் த்ரூ தி கேப்பிலரி டியூப்.
இட் டிபெண்ட்ஸ் ஆன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் தி லிக்விட். அந்த திரவத்தோட பாகியல் எண்ணெய் சார்ந்திருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் ரேடியஸ் ஆஃப் தி டியூப், அந்த நுண்துளை குழாயோட ஆரத்தை சார்ந்துள்ளது. டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெஷர் கிரேடியன்ட், P/L அப்படின்னா நீளத்தை பொறுத்து அழுத்தம் அல்லது ஓரலகு நீளத்தில் இருக்கிற அழுத்தத்தை தான் வந்து அழுத்தச்சரிவு, ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை மூணையும் சார்ந்து தான் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் தி ஃப்ளோயிங் லிக்விட் பர் செகண்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் தி ஃப்ளோயிங் லிக்விட் பர் செகண்ட் V is directly proportional to eta or P/L. இப்போ நம்ம இதுக்கு டைமென்ஷன் அப்ளை பண்ணுறோம். eta பவர் A R பவர் B P/L தி ஹோல் பவர் C, இதெல்லாம் டைமென்ஷன்ஸ். இங்கே ஒரு ரிலேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஒரு ரிலவெண்ட் கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். தட் இஸ் டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் K. அப்போது B is equal to K into eta பவர் A R பவர் B P/L தி ஹோல் பவர் C அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போது இந்த ஈக்குவேஷனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கான டைமென்ஷன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் ஆர் டிட்டர்மைன் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் பர் செகண்டுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ வால்யூம் பர் செகண்டு. இப்போ வால்யூமுக்கு என்ன யூனிட்டு? மீட்டர் கியூபு. அப்போ டைமென்ஷனே எல் கியூபு. டைமுக்கு என்னது? செகண்டு பர் செகண்ட், S பவர் 1. அப்போது T பவர் 1. இது டினாமினேட்டரில் இருக்குது. நியூமரேட்டருக்கு போகும்போது L பவர் 3 T பவர் -1. L பவர் 3 T பவர் -1 அப்படிங்கிறது தான் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் வால்யூம் ஆஃப் தி ஃப்ளோயிங் லிக்விட் பர் செகண்ட் இல்லையா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரெஷர் கிரேடியன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரெஷர் கிரேடியன்ட் என்னது? P/Lன்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து வேரியபிள் அப்படிங்கிறதுனால dP/dx, டிஸ்டன்ஸை பொறுத்து ப்ரெஷர் வேரி ஆகுது. அப்போ ப்ரெஷர் பை டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எக்ஸ்ன்னு சொல்லலாம், ஆர் எல் டிஸ்டன்ஸ், நீளம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பைப்பு வந்து ஹரிசாண்டலாக இருக்குது. இப்போ ப்ரெஷருக்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா? பை லென்த்துக்கு மீட்டரு. ப்ரெஷருக்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா? ஃபோர்ஸ் பர் ஏரியா. அப்போ நியூட்டன் மீட்டர் பவர் -2. நியூட்டனுக்கு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 மீட்டர் பவர் -2. அப்போ கிலோகிராம் மீட்டர் பவர் 1 -2 செகண்ட் பவர் -2. அப்போ கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -2 அப்படிங்கிறது தான் ப்ரெஷருக்கான யூனிட்டு. அப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா M L பவர் -1 T பவர் -2 டிவைடட் பை டிஸ்டன்ஸ். டிவைடட் பை யார் இருக்கிறாங்க? மீட்டர் இருக்குது. அப்போ டிவைடட் பை மீட்டர் அப்படின்னா இங்கே M பவர் +1 இருக்குது. அதை நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்னொரு M பவர் -1 வரும். அப்போ மல்டிபிள்ஸ், அப்போ பவர் ஆட் பண்ணுங்கள். M பவர் -1 அப்படின்னா M பவர் -2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி மாறும்? M பவர் 1 L பவர் -2 T பவர் -2ன்றது தான் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ப்ரெஷர் கிரேடியன்ட். ஓகே, அடுத்து பாருங்கள் ப்ரெஷர் கிரேடியண்ட்டுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. அடுத்தது ஈட்டா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. யூனிட் என்னது? கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -1. அப்போ M பவர் 1 L பவர் -1 T பவர் -1. அடுத்தது ஆறுங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ், லென்த்து. அப்போ அதுக்கு மீட்டரு. அப்போ டைமென்ஷன் வந்து L. இப்போ எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டோம்? டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. அதை எடுத்துகிட்டு போய் ஜென்ரல் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும். ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னது? B is equal to K eta power A R power B P/L the whole power C. இப்போ Vக்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம படித்தோம்? L cube T power -1 that is equal to, இங்கே M பவர் 0 போடுறேன், ஏன்னா பவர் கம்பேர் பண்ணணும் அதுக்காக. that is equal to ஈட்டாவுக்கு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்?
m l பவர் m பவர் 1 l பவர் -1 t பவர் -1. இது யாருக்கு? ஈட்டாவுக்கு. அடுத்தது ஆருக்கு என்னது? l. அடுத்தது யார் இருக்கிறாங்க? p/l இல்லையா? p/lக்கு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? m l பவர் -2 t பவர் -2 இல்லையா? l பவர் -2 t பவர் -2 mன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணியாச்சு? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுங்க? பவரை கம்பேர் பண்ணுங்க. m பவர் 0 l கியூபு t பவர் -1. இங்கே m பவர் யார்? இங்கே ஒரு m, இங்கே ஒரு m. அப்போ m பவர் இங்கே a, இந்த a வந்து உள்ளே கொண்டு வந்துடணும். ma l பவர் -a t பவர் -a. அதுக்கப்புறம் l பவர் b. அப்புறம் என்னாச்சு? m பவர் c l பவர் -2c t பவர் -2c. கரெக்டா? இப்போ இதெல்லாம் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணுங்க. இங்கே m பவர் 0 l பவர் 3 t பவர் -1. m பவர் இங்கே a இருக்குது, இங்கே c இருக்குது. மல்டிபிள்ஸ் அப்போ பவர் ஆட் பண்ணுங்க. அப்போ m பவர் a + c. அடுத்தது யார்? l பாருங்க. l பவர் இங்கே -a இருக்குது, இங்கே +b இருக்குது, இங்கே -2c இருக்குது. அடுத்து t பவர் யார்? இங்கே -a இருக்குது, இங்கே t கிடையாது. தேர்டு டேர்மில் வந்து t பவர் -2c இருக்கா? இப்போ இந்த டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, போத் சைடு வந்து mltயோட பவர்ஸை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணணும். இங்கே m பவர் 0, அப்போ இங்கே m பவர் என்ன இருக்குது? அப்போ a + c = 0. அதே மாதிரி -a + b -2c = 3. அதே மாதிரி -a -2c = -1. பவரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஈக்குவேட் பண்ண. இப்போ ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் என்னது? a + c = 0. -a + b -2c = 3. -a -2c = -1. We have 3 unknown ABC. We have 3 equations. On solving we get ABCயோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. அந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணி ABCயோட வேல்யூ வந்து நாம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ a + c = 0, -a + b -2c = 3 and -a -2c = -1. இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி இந்த 3 அன்னோன் வேல்யூஸை கண்டுபிடிச்சிருக்கோம். அது a = -1, b = 4 and c = 1 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கண்டுபிடிச்ச வேல்யூஸ்லாம் வந்து நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? a + c = 0. தேர்ட் ஈக்குவேஷன் -a -2c = -1. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது இதையாச்சு கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே +c, இங்கே -2c. அப்போ -1c = இங்கே ஆட் பண்ணும்போது -1. அப்போது c = 1. இப்போ சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிச்ச சியோட வேல்யூ வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். a + c = 0. அப்போது a = c. அப்போது a = சியோட வேல்யூ என்னது? 1. அப்போது a = வெயிட், இந்த +c வந்து அந்த சைடு போகும்போது -c. அப்போ a = -1. c = 1, a = -1. இப்போ ஏவும் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். அதை கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? -a + b -2c = 3. ஏவோட வேல்யூ என்னது? -1. அப்போ -1 + b தான் கண்டுபிடிக்கணும். -2c -2 × சியோட வேல்யூ என்னது? +1. that is equal to 3.
அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 + b மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது -2 தட் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ இந்த 1 -2 எடுத்துக்கிட்டிங்கன்னா மீதி -1 + b இஸ் ஈக்குவல் டு 3. இந்த -1 ரைட் சைடு போச்சுன்னா +1 மாறும். அப்போது b இஸ் ஈக்குவல் டு 3 + 1 தட் இஸ் b இஸ் ஈக்குவல் டு 4. a இஸ் ஈக்குவல் டு -1, c இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் b இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லி நாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? v இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு ஈட்டா பவர் a அப்போ -1, r பவர் b அப்போ +4, p/l பவர் c அப்போ +1. இப்போ பையோட வேல்யூ வந்து கேங்கிற டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக π/8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இங்கே அப்ளை பண்ணுறோம். v இஸ் ஈக்குவல் டு π/8. இந்த ஈட்டா பவர் -1 டினாமினேட்டர் கொண்டு வந்தால் ப்ளஸ் ஈட்டான்னு மாறும். அப்புறம் r பவர் 4. அடுத்தது என்ன பண்ணலாம்? p/l அப்படி பவர் 1ன்னா p/l தான் வரும். இப்போ சுருக்குங்க. v இஸ் ஈக்குவல் டு π/8 நியூமரேட்டரில் எழுது பை r பவர் 4 p டிவைடட் பை 8 ஈட்டா எல். இப்போ v இஸ் ஈக்குவல் டு பை r பவர் 4 p/8 ஈட்டா எல். இங்கே பைங்கிறது கான்ஸ்டன்ட் 3.14 r 22 டிவைடட் பை 7. r அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் தட் கேப்பிலரி டியூப், அது வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். p அப்படின்றது ப்ரெஷரு, 8 கான்ஸ்டன்ட், ஈட்டான்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, எல்ன்றது லென்த் ஆஃப் தி கேப்பிலரி டியூப், எந்த லென்த்துலேருந்து எந்த லென்த் வரைக்கும் லிக்விட் ஃப்ளோ ஆகுது. இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வால்யூம் ஆஃப் தி லிக்விட் ஃப்ளோயிங் த்ரூ தட் கேப்பிலரி டியூப் பர் செகண்டுக்கு டிட்டர்மைன் பண்ணலாம். இதை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா பாய்சோய் அப்படிங்கிறவர் டெரைவ் பண்ணியிருக்காரு. அதனால் இதுக்கு பேர் பாய்சோய் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி பேர். ஓகே. The above equation is known as Poisson equation for the flow of liquids through a narrow tube or a capillary tube. ஒரு நுண்துளை குழாய் வழியாக திரவம் பாஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கான கன அளவுக்கான சமன்பாடு தான் இந்த சமன்பாடு. This relation holds good for fluids whose velocities are less than the critical velocity. இது இந்த தொடர்பு, இந்த ரிலேஷன் வந்து எந்த மாதிரி ஃப்ளூயிட்ஸ் பாய்மங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெலாசிட்டி வந்து கிரிட்டிக்கல் வெலாசிட்டியை விட கம்மியாக இருக்கிற ஃப்ளூயிட்ஸுக்கு தான் இந்த ஈக்குவேஷன் வந்து பொருந்தும். All of you got my point? Thank you.